இலங்கை தமிழரசு கட்சி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் தலைவர்கள் யாழ்ப்பாணத்தில் இன்று சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். எங்களுடைய கட்சி செயற்பாட்டாளர்கள் உறுப்பினர்கள் மத்தியிலும் சில விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தும் வண்ணமாக இந்த அதிகார பகிர்வு என்ற விடயத்துக்கு நாங்கள் எப்படியாக வர நேர்ந்தது, எங்களுடைய 70-75 வருட சரித்திரத்திலே, சுதந்திர இலங்கைக்கு இருக்கிற சரித்திரத்திலே என்ன விதமாக நாங்கள் தனித்துவமாக எங்களையே நாங்கள் ஆளுகிற ஒரு முறைமையை ஏற்படுத்த விரும்பியிருந்தோம். அதில் இது விளக்கப்பட்டதன் காரணமாகத்தான் தனிநாடு என்ற கோரிக்கை கூட எழுந்தது. ஆகவே நாங்கள் ஒரே நாட்டுக்குள்ளே ஒரு தீர்வை பெறுவதாக இருந்தால் உச்ச அதிகார பகிர்வோடு ஒரு முறைமை மாற்றப்பட வேண்டும் என்பது எங்களுடைய மிக மிக அடிப்படையான ஒரு விளக்கமாக இருக்கிறது. நாட்டில் எங்கு தோண்டினாலும் எலும்புக்கூடு வெளியே வரும். முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா விளக்கம். யாழ்ப்பாணத்தில் வடக்கில் ஒரு அடி கிண்டினாலே என்ன வருது? எலும்புக்கூடுகள் வருது. அங்கே 30 அடி கிண்டியும் எலும்பு ஒரு மயிர் நினைக்கிறேன், இதை சொல்றேன், மயிர் கூட கிடைக்கையில் அது வேறு ஆக்கள், வேறு கம்பெனி, வேறு ஆக்கள், சிங்கள ஆக்கள் செய்திருப்பினோம். நான் சொல்ற விளங்குதுதான். அது மாதிரி அங்க நாங்கள் இருந்த இடங்கள் எல்லாம் பெரும்பாலும் கொடுத்தாச்சு. அங்கெல்லாம் பல மாடி கட்டிடங்கள் வந்திருக்கு. ஒன்று கூட அப்படி இல்லையே. இப்ப இந்த செம்மணி தோண்ட வலிக்கிறதுக்கு என்ன சொல்லிச்சு, நாம் சிறிய தேட்டரில் தோண்ட வேணும், நான் தயவு செய்து தோண்டி நிலத்தை பழுதாக்க வேண்டாம். இப்ப ஸ்கேன் வந்திருக்குது. இப்ப ஸ்கேன் இதுக்குள்ள விட்டா வர்ணனுக்குள்ள தோண்டி இருக்க கீழே இருந்தாலும் தெரிய வரும். விளங்குதுதான். இது பழைய கட்டிடம், இது சுத்தவரை ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம். ஏன் அவையில் அதுக்கு தயாரா இல்லை? அப்ப சும்மா போய் சொல்றது. யாழ்ப்பாணம் சுள்ளிபுரம் விக்டோரியா கல்லூரியின் 150வது ஆண்டு விழாவை முன்னிட்டு இடம்பெறும் நடைபவனிக்கு பிரதம அதிதியாக ஜனாதிபதி சட்டத்தரணி எம். சுமந்திரன் அழைக்கப்படக்கூடாது என்று வலியுறுத்தி பழைய மாணவர்கள் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். புறக்கணிக்காதே எமது பாடசாலையில் புறக்கணிக்காதே. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழியின் இன்றைய அகழ்வில் ஒன்றோடு ஒன்று இணைந்தவாறு சிறு குழந்தைகளுடைய 2 எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. யாழில் கோழி குஞ்சு பிடிக்க சென்ற பெண் உயிரிழப்பு. 9 மாத குழந்தையின் தாய்க்கு நடந்த சோகம். கிணற்றுக்குள் விழுந்து கோழி குஞ்சை இரும்பு கம்பியை கொண்டு எடுத்த போது கம்பி மின்வடத்தில் உரசியதில் மின்சாரம் தாக்கி 9 மாத குழந்தையின் தாய் உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணம் வெரணி பகுதியில் 9 மாத குழந்தையின் தாயான தினேஷ் நேசமலர் எனும் குடும்ப பெண் ஒருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். நாட்டில் அதிகரிக்கும் டெங்கு நோய். 24 மணி நேரத்தில் 3 பேர் உயிரிழப்பு. நாட்டில் டெங்கு தீவிரமடைந்து வரும் நிலையில் கடந்த 24 மணி நேரத்தில் 3 பேர் உயிரிழந்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. இதன் மூலம் இந்த ஆண்டில் டெங்கு பாதிப்பால் உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 53ஆக உயர்ந்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டில் இதுவரை பதிவான மொத்த டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை 74,478ஆக அதிகரித்துள்ளது. ஜூலை மாதத்தின் முதல் 17 நாட்களில் மட்டுமே 19,100 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் கோர விபத்து, இளைஞர் உயிரிழப்பு. யாழ்ப்பாணம் தென்மராட்சி கொடிகாமம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சுட்டிபுரம் பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த விபத்து சம்பவம் இன்று பிற்பகல் 2 மணி அளவில் இடம்பெற்றுள்ளது. வடமராட்சி பருத்தித்துறை தும்பளை பகுதியைச் சேர்ந்த 29 வயதுடைய சின்னராசா துளசிகரன் எனும் இளைஞனை விபத்தில் உயிரிழந்தவர் ஆவார். கொடிகாமம் பகுதியில் இருந்து பருத்தித்துறை நோக்கி மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருக்கும் போது மின் கம்பத்துடன் மோதி விபத்து இடம்பெற்றுள்ளது.
அபிவிருத்தி குழு கூட்டம் என்பது ஒரு நீதிமன்றம் அல்ல. இவைகளை விசாரணை செய்வதற்கோ அல்லது லஞ்ச சூழலை பிடிப்பதற்கோ இந்த இடம் அல்ல. அவைகளுக்கான ஒரு பேசுகின்ற மேடையாக, அவைகளை முறையிடுகின்ற ஒரு மேடையாக இருக்க வேண்டுமே தவிர இந்த மேடையை பயன்படுத்தி அதிகாரிகள் மீது அபாண்டமான பழி சுமத்து. நாளைக்கு அவர்கள் இந்த பிரதேசத்தில் வேலை செய்ய வேண்டும். ஏனென்றால் அவ்வாறான அபாண்டமான பழிகளை சுமத்தப்படுகின்ற பொழுது இன்றைக்கு சமூக வலைத்தளங்கள், சமூக ஊடகங்கள் இருக்கும். அப்ப அந்த ஊடகங்கள் வழியாக வெளியே சென்ற பொழுது அவர் நல்லவராக இருந்தாலும் சரி, கெட்டவராக இருந்தாலும் சரி, அவர் திருடராக இருந்தாலும் சரி, அவர் விசேடமாக வெளியே வருகின்ற பொழுது அவர் ஒரு கெட்டவர், திருடர் என்கின்ற பட்டம் சூட்டப்படுகின்ற பொழுது அவர்களுக்கு குழந்தைகளுக்கு கூட முகம் கொடுக்க முடியாத நிலைமை ஏற்படலாம். அவர்களுக்கு உறவினர்களுக்கு முகம் கொடுக்க முடியாத நிலைமை ஏற்படலாம். அதனால் இவ்வாறான அபகாண்டமான பழிகளை மாத்திரம் சுமத்துகின்ற, அதை மாத்திரம் தனது செயற்பாடாக கொண்டிருக்கின்ற இந்த கேடுகட்ட முறையில் செயல்படுகின்ற இந்த அர்ஜுனாவின் செயற்பாடு தொடர்பாக எதிர்வரும் காலங்களிலே இவ்வகாரான கூட்டங்கள் கூடப்படுகின்ற பொழுது நிச்சயமாக அதற்கான முடிவினை எடுப்பதற்கு இன்றைக்கு இந்த கூட்டம் வலுவான சாட்சிகளை சேர்த்திருக்கின்றது என்றே நாங்கள் கூற வேண்டும். அந்த வகையில் எதிர்வரும் காலங்களிலே நாங்கள் எதிரே போன போதும் கூட கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய அபிவிருத்தி தொடர்பாக, கிளிநொச்சியினுடைய முன்னேற்றம் தொடர்பாக, கிளிநொச்சியினுடைய இருப்பு தொடர்பாக நாங்கள் கைவிடப் போவதில்லை. இன்னும் ஒரு தினங்களில் இந்த கூட்டத்தை மீண்டும் கூடி இந்த அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுப்பதற்கான ஏதுவான நடவடிக்கைகள் எடுப்போம் என்பதை மக்களுக்கு தெரிவித்துள்ளோம். ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். இன்றைக்கு ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பாக குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கின்ற நபர்கள் இன்றைக்கு ஊழல் குற்றத்தடுப்பு பிரிவு ஒன்றே இருக்கும். அப்ப அந்த பிரிவின் மூலம் ஒப்படைக்க முடியும் ஒன்று. இரண்டாவது, யாழ்ப்பாணத்தில் FCID இருக்கின்றது, அவர்களோ ஒப்படைக்க முடியும் 2. மறுபடி அதாவது போலீசில் முறைப்பாடு செய்ய முடியும், அதையும் செய்யாது, FCIDக்கும் செய்யாது. கடைசி இவைகளை யாராவது எழுதிய பெட்சென்களை வைத்துக் கொண்டு, எழுதிய முறைப்பாடுகளை வைத்துக் கொண்டு இங்கு வந்து வேலை காட்டுகின்ற செயற்பாடு தான் இதில் இருக்கின்றதை தவிர அபகாரான முறைப்பாடுகள் இருக்குமாக இருந்தால், அபகாரான முறைப்பாடுகள் உண்மையாக இருக்குமாக இருந்தால் அதற்கு நாங்களும் கை உயர்த்துவது தயார். ஆனால் அதுகளை பேசுவதற்கான ஒரு இடம் இருக்கின்றது. அதுக்கான பொருத்தமான இடம் இது அல்ல என்பதுதான்.